என்ன ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேன்ஸ் படம் பார்த்துட்டீங்களா? ஃபாஸ்ட் எக்ஸை பார்க்கலன்னா போய் பாருங்க. அந்த படத்தை பற்றின என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ரிவ்யூவாக கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவாக இருக்கும் அது. அந்த வீடியோவை பார்க்கலனாலும் போய் பாருங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைசி டோட்டலாக இந்த 10 மூவிஸ்லையும் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னா நான் ஆட்களை சொல்லலை. அதாவது டாமினிக் விண்டீசலையோ இல்லை வில்லன்ஸையோ இல்லை பிரெயின் ஓகானர் பால் வாக்கரையோ எல்லாம் சொல்லலை. அதை விட முக்கியமான கேரக்டர்ஸ் படத்தில் இருக்காங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணுற கார்ஸ். ஸோ அவங்களும் ஒரு சில கேரக்டர்ஸ் தான். அந்த மாதிரி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த ஃபாஸ்ட் எக்ஸ் படத்துல யூஸ் பண்ணிருக்கிற முக்கியமான கார்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மோட்டார் மாலை. ஃபாஸ்ட் எக்ஸ் படம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. அந்த ஃபாஸ்ட் 5ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட் ஆரம்பத்திலேயே டாம் வந்து அவருடைய பையனான லிட்டில் பீக்கு ட்ரிஃப்டிங் லெசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதுவும் எதுல அவருக்கு பிடித்தமான அந்த சார்ஜர், அந்த மசில் கார்ல எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இந்த படத்துல 2 சார்ஜர் கார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் சொல்றேன். ஸோ இப்போ அவர் பையன் லிட்டில் பீக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ட்ரிஃப்டிங் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சார்ஜர் வந்து 1917 டாஜ் சார்ஜர். இந்த பர்டிகுலர் கார் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 1 ஃபர்ஸ்ட் பார்ட்ல டாமினிக் யூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அதுக்கு சிமிலரான ஒரு வெஹிக்கிள் தான். ஆனா ஒரு சில குட்டி குட்டி சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னுடைய பார்ட் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி பிரெயின் ஓகானருக்கும் டாமுக்கும் ஒரு குவார்டர் மைல் ரேஸ் ஒன்று இருக்கும். அதுல டாம் யூஸ் பண்ற இந்த பர்டிகுலர் டாஜ் சார்ஜர் வந்து வீலியும் பர்ன் அவுட்டும் சைமல்டேனியஸா பண்ணும். அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு ஹெல்ப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு படத்துல காட்டுறது அந்த சூப்பர் சார்ஜர் பானட், அந்த ஹுட்டுக்கு மேல இருக்கிற அந்த ப்ளோயர் கைண்ட் ஆஃப் திங் தான். இது வந்து ரியலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, படத்துக்காக ஃபேக்கா செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். பட் ஆனா அதுல அந்த பெல்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த பெல்ட் மூவ் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் அந்த ப்ளோயர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிளாப்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபிளாப்ஸ் ஓப்பன் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு சில சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பெல்ட் சுத்துறதுக்காக ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபிளாப்ஸ் ரைஸ் ஆகிறதுக்காக த்ராட்டில் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ராட்டில் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபிளாப்ஸ் வந்து ரைஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். பட் ஆக்சுவலா ரியாலிட்டியில இந்த டாட் சார்ஜருக்கு உள்ள இருக்கிறது ஒரு V8 இன்ஜின். அது ப்ரொடியூஸ் பண்றது என்னவோ 425 bhp. கண்டிப்பா அது ஜாஸ்தி தான். பட் இருந்தாலும் டாம் பண்ற விஷயங்களுக்கு அது பத்தாது. படத்துல ஷூட் எடுக்கும் போது ஒரே ஒரு கார் மட்டும் வச்சு எடுக்க மாட்டாங்க. ஸோ ஐடென்டிக்கலா 2-3 கார்ஸ் இல்ல நிறைய நம்பர் ஆஃப் கார்ஸ் கூட ரெடி பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் இந்த ட்ரிஃப்ட் சீன் எடுக்கிறதுக்காக படத்துக்கு ஒரே மாதிரி 2 கார்ஸ் ஐடென்டிக்கலா செஞ்சாங்களாம். ஸோ இந்த கார்ஸை ரெடி பண்ண மெக்கானிக் கொடுத்த இன்டர்வியூ படி இந்த ஒரு காரினுடைய காஸ்டும் அவங்க ராவா வாங்கும் போது $25,000 இருந்து $30,000 இருக்கா. அதுக்கு மேல இவங்க ஒர்க் பண்றாங்களாம். ஸோ இதுதான் லிட்டில் பி ட்ரிஃப்டிங் லெசன்ஸ் எடுத்துக்கிற அந்த 1970 டாட்ஜ் சார்ஜர்னுடைய கதை. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் எக்ஸ் படத்துல புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, இசபெல் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா டாமோடைய கேர்ள் ஃப்ரெண்டா வருவாங்கல்ல, லெட்டியில எலினா, அந்த போலீஸா இருந்துட்டு அதுக்கப்புறம் டாம் கூட சேருவாங்களே. ஸோ எலினா அவங்களுடைய சிஸ்டரா இந்த படத்துல வர்றாங்க இசபெல். ஸோ இவங்க ஒரு குவார்டர் மைல் ரேஸ்ல எங்கேஜ் ஆகும் போது டாம் கூட இவங்க ஒரு கார் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கார் டாட்சன் 240Z. படத்துல அவங்க யூஸ் பண்ணிருக்கிற வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி டாமுடைய சார்ஜர்ல வெளியில அந்த சூப்பர் சார்ஜர் விசிபிளா தெரியுற மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி இந்த டாட்சன் 240Zல இந்த இசபெல் யூஸ் பண்ற கார்ல டர்போ வந்து பானட்டை விட்டு ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில வர்ற மாதிரியான ஒரு இமேஜ் ஒன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு அவங்க சொல்ல விரும்புற விஷயம், இந்த படத்துல இந்த கார்ல இருக்கிற இன்ஜின் வந்து நிசானுடைய RB26 அப்படிங்கிற இன்ஜின் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு 3 லிட்டர் ஸ்ட்ரைட் 6 அப்படின்னு சொல்றாங்க. பட் ரியாலிட்டியில இந்த வெஹிக்கிள்ல இந்த இன்ஜின் கிடையாது. ரியாலிட்டியில ரொம்பவே ஒரு சின்ன இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிள்ல யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து 3வது வெஹிக்கிளா நம்ம பார்க்க போறது, இந்த ஃபாஸ்ட் எக்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜேசன் ஸ்டேட்டம், அதாவது டெக்கர்ட் ஷா ஒரு சின்ன கேமியோ மாதிரியான ஒரு 3 to 5 minutes வர்ற அந்த கேரக்டர்ல பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம ஹான், ரோமன், தேஜ், அப்புறம் ராம்சி இவங்கெல்லாம் வந்து டெக்கர்ட் ஷா கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அப்போ அவருடைய கராஜை ஓபன் பண்ணி காட்டுவார். ஸோ அதுல ஒரு கார் நின்றுட்டு இருக்கும், அது அந்த ரேம்ப் கார். அவருடைய பிரதர் ஓவன் ஷா கூட யூஸ் பண்ணியிருப்பாரு இல்லையா, அந்த லண்டன் தெஃப்ட்ல ஒரு ரேஸ் கார் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு ரேம்ப் கார். ஸோ அந்த ரேம்ப் காரை ஃபுல்லா ஸ்கிராச்ல இருந்து இவங்களே இந்த படத்துக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேம்ப் கார்ல அவங்க யூஸ் பண்ணிருக்கிற இன்ஜின் 455 V8 பிக் பிளாக் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பவர் அவுட்புட் வந்து ஒரு 400 bhp இருக்கும். அடுத்ததான் நம்ம ரோமன் பிஎஸ்
எப்பவுமே கலர்ஃபுல்லான கண்ணை பறிக்கிற கலர்ல இருக்கக்கூடிய லாம்போகினிஸ் யூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுவாரு. ஸோ அப்படி இந்த படத்துல அவர் அந்த ரோம்ல இருக்கக்கூடிய அந்த சீக்வென்ஸ்ல ரோமன் யூஸ் பண்றது ஒரு கோல்ட் கலர் லாம்போகினி கலாடோ. இந்த படத்துல சீன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கலாடோல மேனுவல் ஷிஃப்ட் இருக்கிற மாதிரியும் அதை அவர் டக்கு 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 டக்குன்னு ஷிஃப்ட் பண்ற மாதிரியும் படத்துல சீன்ல காட்டியிருப்பாங்க. பட் அவங்க யூஸ் பண்ண அந்த வெஹிக்கிள் மேனுவல் லாம்போகினி கிடையாது, அது ஒரு ஆட்டோமேட்டிக்கான லாம்போகினி தான். ஸோ அதுல இவங்க கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி ஒரு ஃபேக்கான ஒரு கியர் மவுண்ட்டை மட்டும் அந்த கியர் ஸ்டிக்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் அது ஒரு மூவி கார் தானே, ஸோ இந்த மாதிரி கிமிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க எல்லா வெஹிக்கிள்லையுமே. பட் அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த லாம்போகினி கலாடோல ஒரு 5204 cc இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் இருக்கு. அதனுடைய பவர் அவுட்புட் பாத்தீங்கன்னா 560 bhpயும் 540 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 90 லிட்டர் ஃபியூல் டேங்கை வச்சுக்கிட்டு இது ஒரு 325 km/h டாப் ஸ்பீடை டச் பண்ணக்கூடிய ஒரு கார். ஸோ இந்த ரோம் சீக்வன்ஸ்ல ரோமன் வந்து இந்த லாம்போகினி கலாடோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அந்த இடத்துல இவ்வளோ பவர்ஃபுல்லான கார் தேவையில்லை அப்படின்னு ஹார்ன் ஃபீல் பண்ணி ஒரு நார்மலான ஒரு ரோட் காரா, நார்மலான ஒரு சின்ன விண்டேஜ் காரா யூஸ் பண்ணியிருப்பாரு. அது வந்து 1971 ஆல்ஃபா ரோமியோ 2000 GT. ஸோ இந்த காரனுடைய இன்ஜின் ஸ்பெக் பார்த்தோம்னா ஒரு 2 லிட்டர் இன்ஜின். இதனுடைய பவர் அவுட்புட் ஒரு 131 bhp தான். அண்ட் இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 195 km/h போகக்கூடிய ஒரு கார். சரி, இவ்வளோ சொல்லிட்டோம். வில்லனோட காரை பத்தி சொல்லாம இருக்க முடியுமா? ஸோ படத்துல அந்த குவார்டர் மைல் ரேஸ் ஒன்று வருது. ஸோ டாமினிக் டொரேட்டோவுக்கும் டான்டே ரேஸுக்கும் இடையில ஒரு போட்டி நடக்குது, ஒரு கார் ரேஸ் மாதிரி. ஸோ அந்த ரேஸ்ல அது மட்டும் இல்லாம நிறைய சீன்ஸ்லயும் டான்டே வந்து அவருடைய கேரக்டர், அவர் வந்து கொஞ்சம் ஜோக்கர் கேரக்டர், கொஞ்சம் சைக்கோ கேரக்டர்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு காமெடிக் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கேரக்டரை மேட்ச் பண்ற மாதிரி, அதுவும் பர்டிகுலரா இந்த குவார்டர் மைல் ரேஸ் சீன்ல அவர் போட்டிருக்கிற ஷர்ட், அவருடைய நெயில் பாலிஷ் கலர் இதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்பிள் கலர் யூஸ் பண்ணி இந்த காரை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா படத்துல வில்லனுக்குன்னு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கார் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்ஸில்லான்னு கூப்பிடுவாங்கல்ல, நிசான் GTR. ஸோ அந்த வெஹிக்கிளை தான் வில்லனுக்குன்னு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாராம். பட் அவருடைய ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த வெஹிக்கிள் மேட்ச் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணி டான்டே ரைஸா நடிக்கக்கூடிய நம்ம அக்வாமேன் ஜேசன் மாமோ அவரே இந்த செவி இம்பாலாவை செலக்ட் பண்ணதா சொல்றாங்க. ஸோ அவர் யூஸ் பண்ற வெஹிக்கிள் செவி இம்பாலா SS. இந்த SS அப்படின்றது சூப்பர் ஸ்போர்ட்டை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த செவி இம்பாலா கேரி பண்ற இன்ஜின் பாத்தீங்கன்னா ஒரு 7 லிட்டர் V8 இன்ஜின் கேரி பண்ணுது. அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா 390 bhpயும் 610 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சுவலா இந்த காரை ரெடி பண்ண மெக்கானிக் என்ன சொல்றாருன்னா அவருடைய இன்டர்வியூல, மத்த கார்ஸ் எல்லாம் படத்துக்காக அப்படின்னு நாங்க ரெடி பண்ணோம். ஸோ டேமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கிற மெட்டல் பீசஸ் எல்லாத்தையும், அந்த ஃபெண்டர் எல்லாத்தையும் நாங்க கார்பன் ஃபைபர்ல ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருந்தோம். பட் வில்லன் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் செவி இம்பாலா SS மட்டும் லாஸ்ட் மினிட்ல அவரே ஜேசன் மாமோவே ஃபிக்ஸ் பண்ணதுனால அவங்களால அந்த கார்ல ஒர்க் பண்ணக்கூடிய டைம் அதிகமாக இல்லாததுனால ஒரிஜினல் டிராக் ரேஸ்ல யூஸ் பண்ற அந்த காரையே அப்படியே எடுத்துட்டு வந்து படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது ஒரு ஆல்மோஸ்ட் ரியல் கார், இது ஒரு மூவி கார் கிடையாது, இது ஒரு ஆல்மோஸ்ட் ரியல் கார்னு நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோனுடைய கிளைமேக்ஸ் பகுதிக்கு வந்துட்டோம். டாம் படத்தோட பிகினிங்ல அவர் பையன் லிட்டில் பிக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு டாட் சார்ஜர் யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் அது போக சீரியஸா படம் நகரும் போது இந்த குவார்டர் மைல் ரேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர் அதை தான் கிளைமேக்ஸ்லயும் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த டேம்ல இருந்து கீழே குதிக்கிற சீனு, அதுக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜ் சீனு, அந்த ஹெலிகாப்டர்ல கட்டி இழுக்கிற சீனு, இது எல்லாத்துலயுமே அவர் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் டாட் சார்ஜர். அது வந்து சார்ஜர் ACT3 அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கார் வந்து நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார் அப்படிங்கிறதுனால, இது நிறைய டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால இந்த கார் மாதிரியே நிறைய ஐடென்டிகல்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். மொத்தம் எவ்வளவு பண்ணியிருந்தாங்க தெரியுமா? 14 கார் ஐடென்டிக்கலா இதே மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்களாம் படத்தோடைய க்ரூ. அதுல கடைசியில இந்த படம் ஃபுல்லா ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அலைவா உருவா திரும்பி வந்த கார் எத்தனை தெரியுமா? வெறும் 3 தானா. ஸோ பாக்கி இருக்கிற 11 காரும் நசுங்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கு படம் ஷூட்டிங்ல. 3 கார் மட்டும் தான் திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கார்லயும் அந்த சூப்பர் சார்ஜர் இருக்கும். டாம்னாவே அது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அந்த சூப்பர் சார்ஜராவது ஒர்க்கிங்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, அதுவும் ஃபேக் தான். ஸோ இதுலயும் அந்த ரப்பர் பெல்ட் வந்து மூவ் ஆகிறதுக்காக ஒரு புள்ளி வச்சு ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபிளாப்ஸ், அந்த ஃபின்ஸ் வந்து தூக்கிறதுக்காக த்ராட்டிலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதனுடைய பாடி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் கிடையாது, மேக்ஸிமம் கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணி வெஹிக்கிளினுடைய வெயிட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர் வச்சு கட்டி இழுக்கிறது, தூக்குற சீன்ஸுக்கெல்லாம் வெயிட் வந்து கம்மியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காக
கார்பன் ஃபைபர் வச்சு வெஹிக்கிளோடைய வெயிட்டை டிராஸ்டிக்காக குறைச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் முக்கியமான கார்ஸ் இந்த ஃபாஸ்டெக்ஸ் படத்தில் யூஸ் பண்ணதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அநேகமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கார் எந்தூசியாஸ்ட் யாராக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரீஸ்னுடைய ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.